உங்களுக்கு அவருடைய தன்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மஹ்லூகாத்துகளை படைப்பினங்களை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்துக் கொண்டிருங்கள் என்பதாக உங்களுடைய ஈமானை நீங்கள் நிலைத்து நிற்பதற்கு அதுதான் சரியான பாதையாக இருக்கும் என்பதாக அவ்வப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிலையான ஒரு வாழ்க்கை என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் அல்லவா. நிலையான வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை மட்டுமல்ல, அந்த நிலையான வாழ்க்கையில் இந்த உலகத்திலிருந்து எந்த ஒன்றையும் உதாரணப்படுத்த முடியாது. அந்த நிலையான வாழ்க்கைக்கு ஒப்பாக அது தரக்கூடிய மகிழ்வு, அப்பேற்பட்ட சொர்க்கத்தினுடைய உயர்வான தரஜாக்களையும் அந்தஸ்துகளையும் பெற்றிருக்கக்கூடிய பொதிந்திருக்கக்கூடிய அந்த உலகிற்கு நீங்கள் உங்களை தயார் செய்து கொண்டிருங்கள் என்பதாக அல்லாஹ் ரசூல் நமக்கு நினைவுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
அப்படி வாழ்ந்த எத்தனையோ பெருமக்கள் சஹாபாக்கள் அதுவெல்லாம் நமக்கு பெரும் பாடமாகவும் பெரும் பாலமாகவும் இருந்து கொண்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10 நாயக தோழர்களை முடிவு செய்கிறார்கள். உளவு படைக்காகவே ஒரு 10 நாயக தோழர். அந்த 10 நாயக தோழர்களும் எங்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் மக்காவிற்கு செல்லக்கூடிய வழியில் அந்த உளவுக்கு உண்டான அந்த மக்களை எதிரிலே இருக்கக்கூடிய அந்த குஃப்ரியத்து, முஷ்ரிக்கியத்து, முனாஃபிகியத்து அந்த கூட்டத்தார்களை அவர்கள் கண்காணிக்க வேண்டும். அதற்காக வேண்டி பிரயாணப்படுகிறார்கள் 10 நாயக தோழர்களும். 10 நாயக தோழர்களுக்கும் ஆசிப் இப்னு சயீத் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையில் தான் இந்த 10 நாயக தோழரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். போகின்ற வழியிலே ஹுதைபா என்ற ஒரு இடம், பனு லஹியான் என்ற ஒரு கோத்திரம். ஹுதைபா என்ற இடத்திலே பனு லஹியான் என்ற கோத்திரத்தார்கள் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது இந்த உளவுப்படை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய உளவுப்படை வந்து கொண்டிருக்கிறது என்பதாக அந்த பனு லஹியான் கூட்டத்தாருக்கு தெரிந்து விடுகிறது. அதிலிருந்து பின்தொடர ஆரம்பிக்கின்றார்கள். எப்படி கண்டுபிடிக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் செல்லுகின்ற வழியில் பேரித்தம் கொட்டைகளை பார்க்கிறார்கள். இதை எடுத்து விட்டு இந்த பேரித்த கொட்டைகள் எல்லாம் இஸ்ரீப் மதீனாவிலே இருக்கிறது. அதனால் இந்த உளவுப்படையானது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதுடைய உளவுப்படையாகத்தான் இருக்கும் என்பதாக கட்டாயமாக அவர்களை நாம் பிடித்தே ஆக வேண்டும் என்பதாக சொல்றார். அதுக்கு முன்னால் தான் நிறைய போர்கள் நடந்திருக்கு, நிறைய அகபா உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட நிலைகள் எல்லாம் எல்லா நிலையும் பதட்டமாகவே ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேயே பதட்டமாகவே முடிந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் அந்த 10 சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளவுப்படைக்காக வேண்டி அனுப்புகிறார்கள். போற இடத்துல இந்த பனு லஹியான் கூட்டத்தார்கள் பின்தொடர்ந்து ஆரம்பிச்சுட்டு ஒரு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த 10 நபர்களுக்கும் தெரிஞ்சிருச்சு, சஹாபாக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்களும் பின்தொடர்ந்து போய் கொண்டே இருக்கிறாங்க. ஒரு மலையினுடைய குன்று, அந்த 10 சஹா ஆசிப் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்றாங்க, கொஞ்சம் வேகமா வாங்கன்னு சொல்லிட்டு அந்த 10 சஹாபாக்களையும் அழைத்து கொண்டு மலையினுடைய உச்சிக்கு போயிட்டாங்க. அங்க இருந்து கொண்டு மேலிருந்து அந்த 10 சஹாபாக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கீழே பனு லஹியான் கூட்டத்தினர் அவங்க கூப்பிடுறாங்க, கீழே இறங்கி வாங்க, அங்க இருந்து சத்தம் போடுறாங்க, கூப்பிடுறாங்க. அவங்க ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. அப்ப ஆசிப் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், சயீத் இப்னு ரஹீனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுதைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்க, ஒரு அங்க கலந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன செய்யறாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கீழே இறங்கி போனா கட்டாயமாக நம்ம என்ன செஞ்சிருவாங்க, நிலைகுலைய வச்சிருவாங்க. ஏன்னா இந்த கூட்டத்தார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே என்ன செய்கிறது, அவ்வப்போது அவர்களையே திருக்கத்தில் ஆக்கியது. அவ்வப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்திருந்த ஒரு கூட்டம். அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய கூற்று பொய்யான கூற்றாக இருக்கும், நீங்கள் சொல்வதை நாங்கள் நம்ப மாட்டோம் என்பதாக உறுதியாக இறங்க மறுத்துட்டாங்க இந்த 10 சஹாபாக்கள். அங்க இருந்து ஆரம்பிக்குது மிகப்பெரிய போர் முனை போன்ற ஒரு நிலை. என்ன செய்யறாங்க, கீழ இருந்து அம்பு எறிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாயக தோழர்களும் கொஞ்சம் தயாராதான் போயிருக்கிறாங்க. இங்க இருந்து மேல அம்பு போது, மேல இருந்து கீழே அம்பு அடிக்கிறாங்க. இருபுறமும் சரமாரியாக அம்பு மாறி மாறி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல அந்த 10 நாயக தோழர்கள்ல 7 நாயக தோழர்களுக்கு முழுமையாக அந்த அம்பினுடைய அந்த பாய்ச்சலும் அந்த வேகமும் அவர்களை ஷஹீதாக ஆக்கிருச்சு. அந்த பாய்ச்சலும் வேகமும் அந்த 10 நாயக தோழர்கள்ல 7 நாயக தோழர்களை ஷஹீதாக ஆக்கப்பட்டாங்க. அப்படியே அந்த கூட்டம் நெருங்கி வந்து மீதம் இருக்கக்கூடிய ஒரு 3 நாயக தோழர்களை வினை கைதிகளாக பிடிக்கிறார். ஹுதைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஆசிப் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், சயீத் இப்னு ரஹீனா ரலியல்லாஹு தஆலா. இதுல அந்த சயீத் இப்னு ரஹீனா ரலியல்லாஹு தஆலா கைதிகளாக பிடிக்கப்பட்டதுக்கு பின்னாடி அவர் ரொம்ப வேகமா பேசினார். ரொம்பவும், நீங்க எல்லாம் மிக பொய்யான கூட்டத்தார்கள், நீங்க எல்லாம் முனாஃபிக்கீன்கள், நீங்க எல்லாம் என்ன செய்ய போறீங்க, நரகத்துக்கு செல்வதற்கு உண்டானவர்கள், நீங்க எல்லாம் நபியை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறீங்க. அவங்க ஒரு உண்மையான நபியாக இருக்கிறாங்க, மக்களுக்கு ஏகத்துவத்தை போதிக்கிறாங்க, இறை
கொள்கையை இறை மார்க்கத்தை போதிக்கிறாங்க. அதனால நீங்கள் எல்லாம் இதற்கு மாறாக நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இறைவனுடைய சாபம் உங்கள் மீது உண்டாகும் என்பதாக என்ன செய்றாங்க, வசைப்பாட ஆரம்பிச்சாங்க. அந்த கூட்டத்தார்கள் பொறுமையை தாங்க முடியாம அந்த சயீத் பின் ரஹீனா ரலியல்லாஹு தஆலா அவங்களே கத்தல் பண்ணிடுறாங்க. 2 பேர் கடைசியா போறது ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஆசிப் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் 2 பேர் அழைச்சு கொண்டே செய்றாங்க. மக்கா நகருக்கு செல்லக்கூடிய வழியில பெரிய சந்தையில அடிமைகள் விற்பனை கூடத்துல அந்த 2 பேரும் நிப்பாட்டிட்டாங்க. அங்கதான் ஹாரிஸ் இப்னு பனு ஹாரிஸ் அப்படின்ற ஒரு கூட்டத்தார். இந்த பனு ஹாரிஸுடைய கூட்டத்தார்கள் அந்த அடிமைகள் விற்கக்கூடிய விற்பனை அந்த கூட்டத்துல இவங்களும் இருக்காங்க. பனு ஹாரிஸ் அப்படின்ற கோத்திருந்தார். அந்த கோத்திரத்தார்கள் என்ன செய்யறாங்கன்னா ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள வலுக்கட்டாயமாக வாங்குறாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள வலுக்கட்டாயமாக வாங்குறாங்க. இதற்கு முன்னால் நடந்த போரிலே மிகப்பெரிய அந்த கூட்டத்தை சேர்ந்த பனு ஹாரிஸ் அந்த கூட்டத்தை சார்ந்த ஒரு 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 வீரமான ஒரு ஆள். அந்த நபரை போர்ல இவங்க தான் கொண்டாங்க. அதனால அந்த மக்களுக்கு சரியான கோபமும் வெறியும் ஆயிடுச்சு. அதனால ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள என்ன செய்யறாங்க, வாங்குறாங்க. சும்மா வாங்கி போயிட்டு அடிமைத்தனத்துக்குலாம் வைக்கிறதுக்கு இல்லை. எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவையும் கொடுமைப்படுத்தி விட்டு அவர்களை கொலை செய்து இதான் நோக்கம், அந்த கூட்டத்துடைய நோக்கமே. ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எப்படியும் என்ன செய்ய மாட்டாங்க, நம்மள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட எல்லாம் அனுப்ப வைக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஈமானுடைய நிலையை எப்படி அல்லாஹ் முடிவு பண்ணுவா அப்படின்னு தெரியாது. என்ன செய்யறாங்க, ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் அவங்களுடைய அழைப்பினை கைதிகளாக பிடித்து கொண்டு போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களாக அவங்க கைதிகளாகவே இருக்கிறாங்க. ஒரு கட்டம் பேசுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த நேரத்துல தூக்கு தண்டனை, இந்த நேரத்துல சவுக்கடி இப்படின்னு ஒரு தண்டனையினுடைய காலம் முடிவு பண்ணுவாங்க இல்லையா, அந்த நேரம் முடிவு பண்ணப்பட்டுருச்சு. அங்கிருந்து சரியா ஒரு வாரம் 10 நாளுக்கு முன்னாடி ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா எப்படி இருக்கிறாங்க, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய விஷயத்திலே அல்லாஹ்வை நாம சந்திக்க போறோம் அப்படின்ற அந்த நிலையில கொஞ்சம் கூட அசரல. நம்மள இங்க தூக்குல போட போறாங்க, நமக்கு மரண தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்னு அந்த எந்த விதமான அசைவும் கிடையாது, எந்த விதமான கணக்கமும் இல்லை ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க தயாராகிறாங்க, முடியெல்லாம் வெட்டிட்டு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. தங்களை மீசைகளை கத்திரிக்கிறாங்க, தாடி ஒதுக்குறாங்க. இந்த நேரத்துல அந்த 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 சங்கிலியெல்லாம் கட்டப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் அவங்க கட்டப்பட்ட நிலையிலே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஒரு குழந்தை ஒண்ணு கிராஸ் ஆகுது. அந்த கூட்டத்துல இல்ல, பனு ஹாரிஸா கூட்டத்துல ஒரு குழந்தை ஒண்ணு அவங்க ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள கிராஸ் ஆகும்போது அந்த குழந்தையினுடைய தாயார் பதறி போயிட்டாங்க. என்னுடைய குழந்தைய எதுவும் செய்திருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிட்டாங்க. அப்ப அந்த தாயார்ட்ட ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, நீங்க எதுவுமே பயப்பட வேண்டாம், அந்த குழந்தையெல்லாம் என்ன செய்ய போறது இல்ல, எதுவுமே செய்ய போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய விட்டுடுறாங்க. அந்த மரண தண்டனையுடைய நாள் அந்த நாள் வந்துருச்சு. பொதுமக்கள் இடத்துல அவங்கள என்ன செய்யணும், கழுகு மரத்துல ஏற்றி கொள்றதுதான், அவங்கள கத்தல் செய்யறதுதான், மரணம் கொடுக்கறதுதான் அவங்களுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள கடைசி நேர உங்களுடைய எண்ணம் எதுவும் இருக்குதான்னு கேட்கிறாங்க. எண்ணம் எதுவும் உங்களுக்கு இருக்குதான்னு கேட்கிறாங்க. எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது, ஒரு 2 ரக்காத் தொழுகணும், அதுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கணும். 2 ரக்காத் என்ன செய்யணும், தொழுகணும், அதுக்கு மட்டும் நீங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்யறாங்கன்னா கேட்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போறாங்க. சுருக்கமா தொழுதுட்டு சபைக்கு வந்துடுறாங்க. நீங்க உங்க காரியங்களை செய்யலான்ட்டு அப்போ ஒரு செய்தியை சொல்றாங்க, நீங்க எல்லாம் மரணத்திற்கு பயந்து நான் நீண்ட நேரம் தொழுது விடுவேன் என்ற எண்ணம் கூட உங்களுடைய உள்ளத்தில் வந்துடக்கூடாது. என்னுடைய இறைவனை வணங்குவதற்கு, இந்த மார்க்கத்திலே நான் நிலையாக இருப்பதற்கு, இந்த மார்க்கத்தை விட்டு நான் நீங்காமல் இருப்பதற்கு, இந்த கொள்கையை விட்டும் நான் பயந்து விடுவேன் என்பதாக ஒரு பொழுதும் நீங்கள் நினைத்து விடக் கூடாது. ஒருவேளை நினைப்பீர்கள் என்ற காரணத்தினால் நான் என்ன செஞ்சுட்டேன், சுருக்கமா தொழுதுட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க. இந்த காட்சி எல்லாம் அந்த சபையில ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளா அம்பு எறிகிறாங்க, கல் எறிய ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே நடந்துகிட்டே இருக்கு.
அப்படியே ஒரு அந்த கழுகுமரன்னு சொல்றக்கூடிய அந்த அந்த பெரிய கட்டையில கட்டிட்டாங்க. குபைப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள கட்டிட்டாங்க. அப்படியே உங்களுக்கு என்னென்ன இஷ்டமோ என்ன செய்யலாம், குச்சி வச்சு அடிக்கலாம், கல்லை கொண்டு எரியலாம், வாளை கொண்டு வெட்டலாம். இப்படி ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலையில இருந்த போதிலும் அவங்க என்ன செய்யல, அந்த கலிமாவுடைய நிலை விட்டு என்ன செய்யல, அவங்க நகரவே இல்லை. கலிமாவுடைய நிலை விட்டும் நகரவே இல்லை. அப்பதான் இதெல்லாம் ஒஃபாத் ஆயிடுறாங்க. உபைப் ரலியல்லாஹு தஆலா கல் எறியப்பட்டு அம்பு எறியப்பட்டு ஒஃபாத் ஆயிடுறாங்க. அந்த இடத்துலதான் ஹஜ்ரத் ஸஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அந்த எதிர்கூட்டத்துல இருக்கிறாங்க. பின்னாடி காலத்துல பின்னாடி காலத்துல முஸ்லீம் ஆயிடுறாங்க, கலிமா சொல்லி உள்ள வந்துடுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா காலம் செல்லுது, உமர் ரலியல்லாஹு தஆலா காலம் செல்லுது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய காலத்துல ஹிம்ஸ் அப்படின்ற ஒரு தேசத்துக்கு, ஒரு பகுதிக்கு கவர்னராக பொறுப்பேற்கக்கூடிய அளவுக்கு அந்த ஸஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க மாறினாங்க. அப்போ அந்த பகுதி மக்கள் ஒரு 4 குற்றச்சாட்டு சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வந்து. 3 குற்றச்சாட்டுகள் மசாயில் சம்பந்தப்பட்ட விஷயம். கடைசி ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்களா, இந்த ஸஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா சில நேரங்கள்ல, இந்த கவர்னர் சில நேரங்கள்ல அப்படியே நின்றுறாங்க, அப்படியே ஏதாச்சும் பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அப்படியே நின்றுறாங்க. ஒரு சட்டம் சொல்றாங்கன்னா அப்படியே நின்றுறாங்க, ஏதாவது ஒண்ணு பேசுனாங்கன்னா அப்படியே மறந்துடுறாங்க, நின்றுறாங்க. இவங்க எங்களுக்கு ஆட்சி கொடுக்கிறதுக்கு தகுதியான நிலையில கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூப்பிட்டு கேட்கிறாங்க. ஸஅதே இது நடந்ததான்னு கேட்கிறாங்க. அப்ப சொன்னாங்கன்னா ஸஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க, கலீஃபா அவர்களே, நான் இஸ்லாத்திற்கு வந்து 5-6 ஆண்டுகள் மேலாக ஆகிறது. ஆனால் ஒவ்வொரு நேரமும் அந்த காட்சி குபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பனு ஹாரிசா கூட்டத்தார்களிடத்திலே அவர்கள் பதில் கொடுத்த விதமும், அதற்கு அவர்கள் பதிலுக்கு பதிலாக அவர்களை நோவினை செய்த விதமும், அவர்களுடைய மரண நேரத்திலே இறைவனை வணங்க வேண்டும் என்ற சொன்ன அந்த வார்த்தையும் சுருக்கமாக தொழுதுவிட்டு, நீங்கள் நினைத்துவிடக் கூடாது, மரணத்திற்கு பயந்து நீண்ட நேரம் தொழுது கொண்டிருக்கிறார் என்று நினைத்துவிடக் கூடாது என்ற காட்சியும், அவர்களுடைய உயிர் உடலிலிருந்து பிரிகின்ற அந்த நேரம், உதிரம் கொட்ட சொட்ட 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 ஒவ்வொரு பகுதியில் இருந்தாக வெளிவரக்கூடிய அந்த காட்சி என்னுடைய கண்ணை விட்டும் நீங்காமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதை கடந்து என்னால் ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க ஸஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா. அப்ப அல்லாஹ் அதை விரும்புறான். அதுதான் நிலையான ஈமான் அப்படின்னு அர்த்தம். நிலையான ஈமான் என்றது அல்லாஹ் அதான் சொன்னாங்க. நீங்க களிமா ஆமன்து பில்லாஹ் களிமா சொல்லிட்டோம், ஃபஸ்தகீம், அவ்வளவுதான். அதில் நிலையா இருக்கிறோம். இதுல இடையூறுகளுக்கோ இடையில வந்து எந்த விதமான கருத்து வேறுபாடுகளுக்கு நம்ம வேலையே இல்லை. நம்முடைய அக்கீதா, நம்முடைய கொள்கை கோட்பாடு என்பது அதுதான். அப்ப சஹாபாக்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை நிலையாக எப்படி மாற்றிக் கொண்டார்களோ அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, நமக்கு கட்டளை இடுறாங்க. அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுறான் இல்லையா, இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அனா ஃபஅபுதுனி அக்மிஸ் ஸலாத்த லிذிக்ரி, நிச்சயமாக நான் இறைவனாக இருந்து கொண்டிருக்கிறேன், என்னை தவிர உங்களுக்கு வேறு ஒரு இறைவன் என்பவன் கிடையாது, நீங்கள் இறைவனாக ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் என்னை நினைப்பதற்காக நீங்க தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்பதாக ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அதனால இது ஒரு பாதை. இந்த உலகம் என்பது ஒரு பாதை. இதுல நிறைய ஏற்றத்தாழ்வுகளுக்கும், நிறைய பொருளாதார நிலைப்பாடு உயரமாகவும் சுருங்கும், இயலாமலாக ஆக்கக்கூடும். ஆனால் நிலையான ஒரு பாதை என்பது நம்முடைய கலிமாவுடைய வாழ்க்கையை, ஈமானுடைய வாழ்க்கையை, மறுமைக்கு உண்டான அந்த அமலை நாம் எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டும் எப்பொழுதுமே அது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை அல்லாஹ் ரசூல் நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள். ஏனென்று சொன்னால் மறுமையினுடைய கை சேதம் என்பது நம் சொல்லால் சொல்ல முடியாத விஷயம். வார்த்தைகளால சொல்லலாம், கபருடைய வேதனை சொல்றோம். சொன்னாங்க இல்லையா, நான் கேட்கிறத நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க தவழ்ந்தாவது படுத்தாவது அழுது புலம்பியாவது உடல்ல உறுப்பே இல்லாட்டியும் கூட அல்லாஹ்வுக்கு முன்னாடி நீங்க சஜ்தா செய்வதற்காக வேண்டி என்ன செஞ்சிருவீங்க, உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்வீர்கள் என்ற கருத்திற்கு ஒப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார். அதனால அல்லாஹ் ரசூல் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்புகளை, இந்த துன்யாவுடைய வாய்ப்புகள் வந்து மறுமைக்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரசூல் நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள். அதனாலே மறுமை நாளுக்கு தேவையான நிலையான அந்த வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் தேவை என்பதாக அவ்வப்போது அல்லாஹ் ரசூலும் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் நினைவுபடுத்தப்படக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நாம் நினைவில் வைத்துக் கொண்டு
மறுமைக்காக வேண்டி நம்முடைய அமல்களை சரி செய்து கொள்வதற்கு முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் என்ற பேருபகாரத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.